உங்கள் குழந்தைங்கள தினமும் சாப்பிட வைக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? உங்கள் குழந்தைங்க அவங்களாவே விரும்பி இது வேணும் எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா? டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் தோசை செஞ்சு உங்கள் குழந்தைங்கள குஷிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? கடலைந்தாறு மலை 500 இவை தாண்டி தானே பெற்றேன் உன்னை. Stay tuned with us. ஹாய் வணக்கம். அம்மா இப்ப லெட்டர் தோசை சுட போறாங்க. நீங்களும் டைப் பண்ணி சாப்பிடுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா சேர்த்துதாங்கம்மா. ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் நிவேதிதா, நிவிஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபன்னியாக ஒரு செக்மெண்ட் தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்கு மெயினாக நான் வந்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் கிட்ஸுக்கு தாங்க. எனக்கு வந்து 2 கிட்ஸ் இருக்காங்க. அவங்கள வந்து நான் வந்து எதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கும் வந்து அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கும் தாங்க ரொம்ப கஷ்டப்படுவேன். அதுவும் வந்து என் பெரியவனா வந்து சாப்பிட வைக்கவே முடியாது, அவனை வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு தான் வந்து நான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து அவன் படிக்க ஆரம்பிச்சிருக்கான், கேஜி சேர்ந்துருக்கான், படிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ வந்து சரி ஒரு நாள் வந்து சரி ஓகே ஏபிசிடி இந்த மாதிரி ஒரு பொம்மை அந்த மாதிரிலாம் தோசை ஊற்றி கொடுக்கலாம், அவன் என்ன பண்ணுறான் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஊற்றி கொடுத்தேங்க. எனக்கே செம ஷாக்குங்க. அவன் பயங்கர எக்ஸைட்டட் ஆகிட்டு ரொம்ப வந்து பிடிச்சி போய் அம்மா நானே சாப்பிட்றேன், எனக்கு வந்து நீங்கள் இதை செஞ்சு கொடுங்கன்னு டெய்லியும் கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அவனாகவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான், கொஞ்சம் நல்லாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதனால் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு. ஸோ வந்து இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ வந்து இதில் வந்து நான் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து தோசை செய்யலாம், இந்த மாதிரி வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு சாப்பிட்ற ஆர்வத்தை வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. இதில் நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. இதெல்லாம் நான் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தோசை சுடுறதுக்காக மாவு ரெடி பண்ணி வச்சிட்டேங்க. மாவு எந்த ரேஷியோவில் ஆட்டணும்னு உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போ வந்து தோசைக்கு எந்த மாவாக இருந்தாலுமே கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சரியாக கிடைக்காது. ஸோ இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் மாவு கலந்து ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு லெட்டர்ஸ்லாம் எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டெடி பேரு, ஃபிஷ்ஷு, கொரோனா இந்த மாதிரி ஃபன்னியான ஷேப்ஸ்லலாம் எப்படி தோசை பண்ணணுன்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க. தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு தோசை பேனை ஸ்டவ்வில் வச்சிடலாம். அது சூடாகட்டும். பேன் சூடாகிருச்சு. இப்போ வந்து ஃப்ளேமை வந்து நல்லா லோ பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம செய்யலாம். அந்த மூக்கு வழியாக மாவு விழுகிற மாதிரி மெதுவாக நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரியே ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து அதை மேலே அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா அந்த மாவு வந்து கரெக்டாக அந்த சட்டியில் செட் ஆகும். கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு திருப்பி போடும்போது கட் ஆகாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சு நல்லா. இப்போ மெதுவாக திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்து பிசியெல்லாம் எப்படி பண்ண இன்றைக்கி வந்து இந்த ஷேப்ஸ் வந்து சரியாக வர்றதுக்காக நான் ஒரு மூக்கு இருக்கிற மாதிரி ஒரு மெஷரிங் கப்பை யூஸ் பண்ணியிருக்கேன் தோசை ஊற்றுறதுக்கு. அதனோட பையிங் லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது இல்லைனாலும் பரவாயில்லைங்க, எல்லார் வீட்லேயுமே சங்கடை வச்சுருப்பீங்க, அதில் வந்து மூக்கு இருக்கும். அது வழியாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கரெக்டாக வருங்க உங்களுக்கு. நீங்கள் எங்கள் சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்தால் என்னோடய இன்னொரு பேஷன் வந்து சிங்கிங்க. எல்லா வீடியோலையுமே நான் ஒரு பாட்டு பாடியிருப்பேன். அதையும் நீங்கள் கேட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை அதுக்கும் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ அது வந்து எனக்கு என்கரேஜிங்காக இருக்குங்க. ஏக்கங்கள் தீர்த்தாயே என்னை பிழிந்து உன்னை நான் எடுத்தேன், நான் தான் நீ வேறில்லை, முகம் வெள்ளைத்தாள் அதில் முத்தத்தால் ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே, இதழிச்சில் நீர் எனும் தீர்த்தத்தால் அதில் திருத்தங்கள் நீ செய்தாய் கண்ணே, கண்கள் நீயே காற்றும் நீயே தூணும் நீ தூரும்பில் நீ வண்ணம் நீயே வாழும் நீயே ஊனும் நீ உயிரும் நீ. அடுத்து ஷேப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஷேப் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. அதே மாதிரி இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால குழந்தைங்க குவான்டிட்டி அதிகமாகவும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்.
அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரியும் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட் ஜாம் அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா பார்க்க வந்து அவங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி அரிசி மாவில் தான் தோசை செஞ்சுருக்கேங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து ஹெல்த்தியாக சத்து மாவில், கோதுமை மாவில், இந்த மாதிரி மாவுலலாம் கூட நீங்கள் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு தந்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நிமிடம் நீயும் வளர்ந்து என்னை தாங்க ஏங்கினேன். அடுத்த கணமே குழந்தையாக என்றும் இருக்க வேண்டினேன். தோளில் ஆடும் சேலை தொட்டில்தான் பாதி வேலை. பல நூறு மொழிகளில் பேசும் முதல் மேதை நீ. இசையாக பல பல ஓசை செய்திடும் ராவணன். ஈடில்லா என் மகன். என்னை தள்ளும் உன் குழி கண்ணத்தில் என் சொர்க்கத்தை நான் கண்டேன் கண்டேன். என்னை கிள்ளும் உன் விரல் மெத்தைக்குள் என் மொத்தத்தை நான் தந்தேன் கண்ணே. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணும் நீ, தூரும்பில் நீ, வண்ணம் நீயே, வாடும் நீயே, ஊனும் நீ, உயிரில் நீ. என்னை விட்டு 2 ஏட்டு தள்ளி போனால் தவிக்கிறேன். மீண்டும் உன்னை அள்ளி எடுத்து கருவில் வைக்க நினைக்கிறேன். போகும் பாதை நீளம், கூரையாய் நீலவானம். சுவர் மீது கிறுக்கிடும் போது ரவிவர்மன் நீ. பசி என்றால் தாயிடம் தேடும் மானிட மர்மம் நீ. நான் கொள்ளும் கர்ப்பம் நீ. ஈவன் என் பிள்ளைங்களோட அத்தைங்க சப்பாத்தியில் கூட ஷேப்ஸ்லாம் பண்ணி தருவாங்கங்க. என்னங்க பண்ணுறது, நம்ம குழந்தைங்க சாப்பிட வைக்கணுன்னா நம்ம இந்த மாதிரி சில பல கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக பட்டு தாங்க ஆகணும். கடல் 5 மலை 500 இவை தாண்டித்தானே பெற்றேன் உன்னை. உடல் சவ்வாது பிணி ஒவ்வாது பல நூறாண்டு நீ ஆழ்வாய் மண்ணை. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணும் நீ, தூரும்பில் நீ, வண்ணம் நீயே, வாடும் நீயே, ஊனும் நீ, உயிரும் நீ. அம்மா போய் செடி தோசை பொம்மை தோசை ஊட்டிட்டாங்க, நல்லா தாங்க. இதை பாருங்க, நீங்களே டைப் பண்ணி அம்மைக்கு சொல்லி சமைக்க சொல்லி சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பெல் ஐகான் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.